பிரான்சில் வசிக்கும் இலங்கையர்கள் உட்பட வெளிநாட்டு ஓய்வூதியதாரர்கள் பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதில் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் உறுதியளித்துள்ளார். கடந்த அரசாங்கத்தில் கொண்டுவரப்பட்ட சட்ட மாற்றங்கள் குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து ஓய்வூதியம் பெறுபவர்களை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதனை ஆராய அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். வெளிநாட்டு வருமானத்தை மட்டுமே காரணம் காட்டி தகுதியுள்ள ஓய்வூதியதாரர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுவதாக செனட்டர் நிக்கோல் குற்றம் சுமத்தியுள்ளார். குறிப்பாக பிரான்சின் பல ஆண்டுகளாக வசித்து உள்ளூர் பொருளாதாரத்தில் முதலீடு செய்து வரும் பிரித்தானிய மற்றும் அமெரிக்க முதியவர்கள் இதனால் பெரிதும் பாதிக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த ஆண்டு மே மாதம் அப்போதைய உள்துறை அமைச்சரால் வெளியிடப்பட்ட ஒரு சுற்றறிக்கை குடியுரிமைக்கான விதிகளை கடுமையாக்கியது. இதில் ஒருவரது வருமானம் பிரான்சிற்கு வெளியே இருந்து வந்தால் அவருக்கு குடியுரிமை வழங்க மறுக்கலாம் என்ற அம்சம் இடம்பெற்றுள்ளது. இதன் காரணமாக கடந்த ஆண்டில் மட்டும் பிரான்சில் குடியுரிமை பெற்றவர்களின் எண்ணிக்கை 13.5% சரிவடைந்துள்ளது. இதற்கு பதிலளித்த உள்துறை அமைச்சர் தற்போதைய சட்ட விதிகளை முழுமையாக மாற்றும் எண்ணம் இல்லை என்றாலும் மாவட்ட நிர்வாகங்கள் இந்த விதிகளை மிக கடுமையாக பின்பற்றி விண்ணப்பங்களை முடக்குவதை தாம் விரும்பவில்லை என்று கூறினார். ஏதேனும் முரண்பாடுகள் இருந்தால் அவற்றை சரி செய்ய தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.